ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம் சார். வழக்கமாக வாட்ஸ்அப்ல குட் மார்னிங் சொல்லுவாரு ஒரு நண்பர், காரைக்கால்ல இருக்காரு, முத்து சுப்பிரமணியன் பேரு. அவரு இன்னைக்கு ஒரு குட் மார்னிங்கோட ஒரு சேயிங் ஏதாவது இருக்கும் அதுல. இன்னைக்கு அவர் அனுப்பியிருந்த அந்த சேயிங் சூழலுக்கு பொருத்தமானதா இல்ல எனக்கு மூடுக்கு பொருத்தமானதா தெரியல, அவங்க கூட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சேன். டோன்ட் மேக் பெர்மனன்ட் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டெம்பரரி மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது உங்களுக்கு பொருந்தும்னு எனக்கு தோணல. பிகாஸ் நான் பார்த்திருக்கேன் உங்களை. நீங்க அப்படி ஒன்றும் மூட் ஸ்விங்கை பொறுத்து பெர்மனன்ட் டிசிஷன் எடுக்கிற ஆள் கிடையாது. நீங்க மூட் ஸ்விங்கை பொறுத்து பெர்மனன்ட் டிசிஷன் எடுக்கிறது இல்ல. ஆனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து பெர்மனன்ட் டிசிஷன்ஸ் எடுத்துடக்கூடாது இல்ல. ஆமா ஆமா. உள்ளுக்குள்ள அதை எதாவது செய்தி பொருந்துதாங்கிறத மக்கள்கிட்ட விட்டுருவோம் சார். நாம் ஒன்றும் சொல்லல. இப்போ முதலமைச்சர் நேற்று ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு இடுகை போட்டிருந்தாரு, இனி ஒரு உயிரும் போக வேண்டாம் அப்படின்னு. இந்த மே 17 இயக்கம் சார்பாக சென்னையில ரயில்வே போர்டுல ஹிந்தி எழுத்துக்களை அழிக்கிற போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்திற்கு நடுவுல 2-3 நாளைக்கு முன்னால அந்த போராட்டத்துக்கு நடுவுல சிவா திலீபன்கிற மே 17 இயக்கத்தை சார்ந்தவர் அவரு ட்ரெயினுக்கு முன்னாடி குதிச்சிட்டாரு. அது 2-3 நாள் அவர் சிகிச்சையில இருந்தாரு. இப்போ அவர் இறந்து போயிருக்காருங்கிறது செய்தி வந்ததுக்கு அப்புறம் இனி ஒரு உயிரும் போக வேண்டாம், உணர்ச்சி வசப்பட்டு ரயில் முன் பாய்ந்த சகோதரர் சிவா திலீபன் தீவிர சிகிச்சைக்கு பலன் அளிக்காம உயிரிழந்தது மனதை கனக்க செய்யுது. மொழிப்போர்ல நாம ஏற்கனவே கொடுத்த உயிர் பலிகள் போதும், இனி ஒரு உயிரும் போகக்கூடாது. பல வழிகள்ல இப்போ போராட்டங்களை நடத்துவதற்கான முறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள், அது தவிர மீதி வழிகள்ல போராடுங்கள்னு முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சார். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? மிகச்சிறந்த ட்வீட் நான் நினைக்கிறேங்க. இருந்துதான் சாதிக்க வேண்டும், இறந்துதான் சாதிக்க வேண்டும். அது இப்ப இவர் ராஜேந்திரனை பற்றி நான் ரொம்ப பாராட்டி பேசுறேன். ராஜேந்திரன் உயிரை கொடுக்கணும்னு சொல்லி போகல, அவர் கொல்லப்பட்டார். ஆமா, அவரை நான் பாராட்டி இருக்கேன். மற்றபடி அதுக்கு முன்னாடி 30s அந்த 2 பேர் தங்களை தாங்களே அப்ப நான் இன்னைக்கு வரைக்கும் அந்த செயலை நான் சிறந்த செயல் சொல்ல. அவங்களுடைய மொழி பற்று பாராட்டத்தக்க அந்த செயல் சிறந்த செயல். இது ஒரு பக்கம் இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படிங்கிறது இருந்து தமிழ புகழ் பாடுறது. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன், எனக்கு ஒன்னே பெருசு என்ன இருக்கு, அது பாராட்டத்தக்கது. ஆனா இன்னொன்னு ஒரு சைக்கலாஜிக்கலி மோசமான ஒரு உணர்வை வளர்க்கறது என்னன்னா, சாவினும் தமிழ் பயின்று சாக வேண்டும், எந்த சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும். இப்போ நான் அடிக்கடி ஸ்கூல்ல இருக்கும்போதே காலேஜில் இருக்கும்போது நான் கேட்பேன், தமிழை நம்முடைய தாய்னு சொல்றோம், என் தாய்னு சொல்றோம், தாய் மொழின்னு மட்டும் சொல்றது, என் தாய்னு சொல்றோம். தமிழர்கள் தான் அந்த மாதிரி சொல்றவங்க. எந்த தாயாவது தன் புள்ள செத்து தான் வாழணும்னு நினைப்பாளா? எந்த தாயாவது நினைப்பாளா? அதனால இது சாவினும் தமிழ் என்று சாக வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையற்ற உணர்ச்சி குவியலான பேச்சு, மக்களை தவறான வழியில் இழுத்து செல்வது. அதனால இன்னைக்கு முதல்வர் ரொம்ப நிதானமா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, நாம் இருந்துதான் சாதிக்க வேண்டும், இறந்து அல்ல. உயிர் தியாகத்தை எல்லாம் பார்த்து மனம் மாறி தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் யாரும் இல்லை சமூகத்துல. ஆமா, அதாவது ஒரு காலத்துல பாரதிதாசன் இந்தியன் யூனியன் வந்த உடனே பிரிட்டிஷ் இந்தியாவோட மற்ற பகுதியும் சேர்ந்து இந்திய நாடு, பொலிட்டிக்கலி இந்தியான்னு ஒரு நாடு வந்த உடனே, அப்ப 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி தன்னந்தனியாக தமிழ் இனம் உலகெங்கிலும் கடலோடிகளாக இருந்தார்களே, அந்த கடலோடிய இனம் இன்று இந்த ஒரு சிறு துளியாகி கரைந்து விடுமோ என்ற அச்சத்தில் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குன்னு மட்டும் சொல்லல,
திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் ஒடுக்களோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம், நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கேன்னு தமிழுடைய பெருமையை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய காலகட்டம் அன்னைக்கு இருந்தது. அதை நம்மளால உணர முடியும். இன்னைக்கும் அந்த தமிழ் சிறப்பு அவர் சொன்னதை நம்ம மறக்க மாட்டோம். அதனுடைய பெருமிதம் நம்மகிட்ட இருக்கும். ஆனா இன்னைக்கு அவர் அன்னைக்கு சொன்னார், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கினார். இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன? எங்கள் வாழ்வால் எங்கள் வளத்தால் இனி என்றென்றும் மங்காத எம் தமிழ். ஏன்னா இன்னைக்கு இட்ஸ் a மேட்டர் ஆஃப் எக்கனாமிக் பவர். இன்னைக்கு இது இங்கிலீஷ் குளோபல் லாங்குவேஜா இருக்கிறது காரணம் அவங்க பல இடத்துல காலனி அமைப்புகளை உருவாக்குனாங்க, அங்க இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டுமில்லை. இங்கிலீஷ் ஹஸ் பிகம் தி கமர்ஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்டு. அதனால அது தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம உணரணும். நம்முடைய ஆட்கள் எங்கெங்கேயோ போய், ஆப்பிரிக்கால போய், அமெரிக்கால போய், ஐரோப்பாவில் போய் வளம் சேர்த்திருக்கிறார்கள், கல்ஃப்ல போய் வளம் சேர்த்திருக்கிறாங்க. நம்முடைய பொருளாதார பலம் இன்று அதிகரித்திருக்கிறது. இந்த பொருளாதார பலத்தை அடிப்படையாக வைத்து நாம் உயிர் மூச்சாக கருதுகின்ற நம்முடைய தமிழை எப்படி பரப்புவோம், எப்படி அதன் பெருமையை உணரச் செய்வோம், இதுதான் நம்முடைய கடமையா இருக்கணும். எப்படி நாம் இன்னொரு மொழியின் ஆதிக்கத்தின் கீழ் வந்து விடாமல் இருப்போம், அதற்கு என்னென்ன முன்னேற்பாடுகள் எடுப்போம், இது எல்லாமே நம்ம செய்யணும். இருந்துதான் செய்யணும், இறந்து இல்லை. காலனியம் தானே சார் கமர்ஷியல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் வர்றதுக்கான அடித்தளமாகவும் இருக்க முடியும். ஆனா வந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் நம்ம இன்னொரு நாட்டை காலனி பண்ண முடியுமா? இன்னைக்கு கமர்ஷியலி நம்முடைய பவரை காமிச்சு இன்னைக்கு எல்டிடிஐ இனிமே ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா, ஒரு மிலிட்டரி மூவ்மெண்டா, மிலிட்டன்ட் மூவ்மெண்டா அவங்களால என்னமே சாதிக்க முடியாது ஸ்ரீலங்கால. இதுதான் கசப்பான இந்த நிதர்சனமான உண்மை. ஆனால் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கின்ற தமிழர்கள் தங்களுடைய பொருளாதார பலத்தின் காரணமாக அவர்கள் அரசியல் பலத்தை உருவாக்கி கொள்ள முடியும். ஐநா போன்ற அமைப்புகளில் முறையிட முடியும். தங்களுக்கு நேர்கின்ற அநீதிகளை பற்றி சொல்ல முடியும். இன்னைக்கு அவங்களுடைய யுத்தம் வேறு விதமான திசையில் பயணப்பட வேண்டும். அது மாதிரிதான் இன்னைக்கு தமிழர்களுக்கு இன்னைக்கு எந்த ஊர்லயுமே நம்ம காலனி வைக்க முடியாது. ராஜேந்திர சோழன் நினைச்சிருந்தான்னா காலனி வச்சிருக்க முடியும். அங்க போன இடத்துல எல்லாம் மானக்கவாரம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உள்ள இதுக்கு பேரு நிக்கோபார் ஐலண்டுக்கு அன்னைக்கு மானக்கவாரம் அப்படின்னு பேரு. மானக்கவாரத்தை பிடிச்சாரு. கடாரம் வரைக்கும் போனாரு, கம்போடியா வரைக்கும் போனாரு. கம்போடியா பக்கத்துல போனார், கம்போடியா வரைக்கும் போனாருன்னு தெரியாது. ஆனா கடாரம் வரைக்கும் அவர் போனது கடாரத்துல எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா கடாரத்துல உள்ள ஒரு பெயர் பலகையில சொல்லியிருக்கு, இங்கு ராஜேந்திர சோழன் வென்று சென்றதாக தஞ்சையில் உள்ள குறிப்புகளிலிருந்து அறிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. they have recognized it. ஆனா அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் போனபோது தமிழை சொல்லிக் கொடுக்கணும், நாங்க தமிழர் ஆட்சியை நிறுவனம் அவர் யோசிக்கல. யோசிச்சிருந்தா ஒரு பெரிய காலனி ஆதிக்கத்தை தமிழர்கள் 10-12 நாட்கள்ல அன்னைக்கு உருவாக்கி இருப்பாங்க. காலனி ஆதிக்கம்ங்கிறது வரவேற்க தகுந்தது கிடையாது. சொந்த நாட்டு மக்களை சுரண்டுவது என்பது வரவேற்க தகுந்தது கிடையாது. நம்ம வணிகத்துக்காக போனோம், நம்முடைய வணிகம் நிலைநிறுத்தப்பட்டு விட்ட பின்னால் திரும்பி விடுவோம் அப்படின்னு ராஜேந்திர சோழன் வந்துட்டார். சரியான நோக்கு, பரந்த நோக்கு. இன்னைக்கும் நாம வேலை தேடுபவர்களாக இருக்கும் நிலை மாறி வேலை கொடுப்பவர்களாக நாம் உருவாக வேண்டும். அப்படி உருவாகும் போது தன்னால தமிழுக்கு பெருமை சேரும். ஏன்னா அந்த காலத்துல தமிழர்கள் தமிழ் செந்தமிழ் என்பதனாலோ பைந்தமிழ் என்பதனாலோ உலகறியப்படவில்லை. தமிழர்கள் கடலோடிகளாக இருந்த காரணத்தினால் உலகின் பல பகுதிகளுக்கு சென்று திறமையாக வணிகம் செய்யும் இவர்களை பார்த்து யார் இவர்கள், எந்த இனத்தை சேர்ந்தவர்கள், எந்த மொழி பேசுகின்றார்கள் என்ற வினாக்கள் எழுந்ததன் காரணமாகத்தான் தமிழ் உலகறியப்பட்டது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியணும். நீங்க இப்போ தமிழீழ விடுதலை புலிகளை பற்றி குறிப்பிட்டீங்க. அவங்களுடைய வழிமுறைகளில் இனி அங்கு விடுதலையை பெற்றுத் தருவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு. அதற்கு கண்ணு முன்னால இருக்கக்கூடிய உதாரணம் ஜனதா விமுக்தி பெரமுனா. 70களில் ஜனதா விமுக்தி பெரமுனா அங்க ஆயுதம் தாங்கிய புரட்சி நடத்துவதற்கு முயற்சி செய்தவங்க இந்திய உதவியோட அந்த போராட்டத்தை ஒடுக்கியதை அப்போது இருந்த பண்டார் நாயக்கா அரசா, அப்போது இருந்த சிங்கள அரசு அவங்களை ஒடுக்கியது. சிங்கள இளைஞர்களுடைய ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சியை சிங்கள அரசு அல்லது இலங்கை அரசு ஒடுக்கியது. இந்திய உதவியை இந்திரா காந்தியிடம் கோரியும் பெற்றது. இப்போ அவங்கதான் அங்க பிரசிடென்டா இருக்காங்க. ஆமா, வழிமுறையை மாத்திக்கிட்டாங்க, வன்முறையை கைவிட்டார்கள். முக்கியமான விஷயம் என்னன்னா பண்டாரநாயகா, சேனநாயகா, அதுக்கப்புறம் ராஜபக்ஷே இவங்க எல்லாருமே ஒரு குடும்பத்துடைய கிளைகள்ங்க. ஒரு குடும்பத்துடைய கிளைகள்.
அந்த ஆட்சி தான் அங்க நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்திருக்கிறவர் வந்து அந்த மாதிரி எப்படிப்பட்ட ஒரு பழமையும் இல்லாமல் அடித்தரத்து மக்களிடம் வந்து வந்திருக்கின்றார். இவர் வந்து ஒரு சிங்கள வெறியர் நான் நினைக்கல. இன்னைக்கு அவர் பாலிடிக்ஸ்ல வந்து கொஞ்சம் ஹார்ட் ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஆனால் பாட்டாளி வர்க்கத்திலிருந்து வந்திருக்கிறவங்க உணர்வு அவர்கிட்ட நிச்சயமா இருக்கும்னு நம்புறேன். அப்படி எல்லாரையுமே பாட்டாளி வர்க்கமாக, பாட்டாளி வர்க்கத்துடைய ஒற்றுமையை பார்க்கணும்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாருன்னா, சிங்கள பாட்டாளிகளாக இருக்கட்டும், தமிழ் பாட்டாளிகளாக இருக்கட்டும், எல்லா பாட்டாளிகளுக்கும் அங்கு வந்து நல்ல நிலைமை உருவாகும். ஒரு உதாரணம் அடிக்கடி சொல்லுவாங்க. இந்த மீனவர்கள் இருக்காங்களே, ஸ்ரீலங்காவில் உள்ள மீனவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்னா மீனவன் பிரச்சனை மீனவனுக்கு புரியும். அது இல்லாம 2 அரசுகளும் சேர்ந்து பேசிதான் குழப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாட்டாளி மக்களுக்கு வந்து அவர்களுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும் என்ற தீர்மானம் வந்தால் அது சிங்கள பாட்டாளியாக இருந்தாலும் சரி, தமிழ் பாட்டாளியாக இருந்தாலும் பாட்டாளி தான் என்ற நிலைமை உருவானா பேச்சுவார்த்தை நடத்துறது சிங்களரும் தமிழருமாக இருக்கக்கூடாது, மீனவர்களாக இருக்கணும். அதுதான். அப்புறம் நீங்க பொருளாதார வலிமை பத்தி சொன்னீங்க சார். தமிழர்களுடைய பொருளாதார வலிமை அல்லது நம்மளுடைய இந்தியாவினுடைய பொருளாதார வலிமைன்னு இன்றைக்கு செய்தியில ஒரு செய்தி இருக்கு. ஏற்றுமதியில தமிழ்நாடு வந்து இந்திய மாநிலங்கள்ல குஜராத்தை, மகாராஷ்டிராவை வீழ்த்தி தமிழ்நாடு முதலிடம் வந்திருக்குது 24-25 ஆண்டுக்கு. அந்த 2024-25 பினான்சியல் இயர்ல ஒட்டுமொத்தமாகவோ ஜவுளி உற்பத்தியில மட்டும்? ஒட்டுமொத்தமாக ஜவுளி ஏற்றுமதியில மட்டும். அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா குஜராத்லாம் வந்து ஜவுளியில வந்து ரொம்ப ரொம்ப ஆரம்ப காலத்துல இருந்து ஜவுளி ஏற்றுமதியில இருந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறவங்க குஜராத் வந்து. அவங்களை இன்னைக்கு அவுட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு பெரிய விஷயம் தான். ஆமா, அது அவங்க எல்லாம் வெளியில சொல்லாம இருந்தாங்களா சார்? நம்ம இங்க திருப்பூர் அவுட்டு, கோயம்புத்தூர் அவுட்டு அப்படின்னு நம்ம இங்க வெளிப்படையாக பேசிட்டு இருக்கோம். பங்களாதேஷுக்கு எல்லாம் ஆர்டர்ஸ் எல்லாம் போகுது அப்படிங்கிற அது எல்லாமே பேசிட்டு இருக்கோம்னா பொய் இல்லை, அது எல்லாமே உண்மை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அது. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், இதெல்லாம் நடந்தும் கூட தமிழ்நாடு வந்து மேல இருக்குன்னா அப்போ குஜராத், மகாராஷ்டிரால எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்குதுன்னு அர்த்தமா? அவங்க எல்லாம் அந்த பாதிப்பு ஒன்றிய அரசினுடைய கொள்கைகள் காரணமாக பாதிப்பு அதிகம்னு அர்த்தமா? இல்ல, பாதிப்பு குஜராத் மகாராஷ்டிராவுக்கு மட்டும் இல்ல, நம்ம திருப்பூருக்கு இருந்தது இல்ல? இருந்தது. ஆமா, பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கு. அந்த பாதிப்பை மீறி நம்ம செயல்பட்டுருக்கோம். குஜராத்திஸ் வந்துங்க தங்களோட இங்க என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, அந்த பாதிப்பை மீறி என்ன செய்யலாம்னு தான் யோசிப்பாங்க. ஒரு வேடிக்கை ஒன்று சொல்லுவாங்க, இங்கிலாந்துல போய் நம்முடைய இந்தியன் ஃபுட்பால் டீம் ஜெயிக்கவே முடியாது, என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்தியன் டீமுக்கு ஒரு கார்னர் சான்ஸ் கிடைச்சதுன்னா, இந்த கார்னர் சான்ஸ் உங்களுக்கு தெரியும், கார்னர்ல ஃபுட்பாலை வச்சு ஷூட் பண்ணுவாங்க. அந்த யாராவது ஒருத்தர் பட் பண்ணி பெரும்பாலும் தலையிலிருந்து பட் பண்ணி கோல் போடுவாங்க. அதுதான் கார்னர் சான்ஸ். கார்னர்ல வந்து பந்தை வைக்கிறது. அப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்தியன் டீமுக்கு ஒரு கார்னர் சான்ஸ் கிடைச்சதுன்னா அந்த கார்னர்ல உடனடியாக குஜராத்தி வந்து ஒரு கடையை வச்சிருந்தாயா, எப்படியா நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்கும் அப்படின்னு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப மொரீஷியஸ்ல வந்து முதல்ல போனது யாரு? தமிழர்கள். அவர்கள் வந்து அந்நேரம் என்னாச்சு, அடிமை ஒழிக்கப்பட வேண்டும், அடிமைத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும் இங்கிலாந்துல வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க. அப்ப இங்கிலாந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றதுனால அவங்க வந்து அடிமைகளா யாரையும் கொண்டு போக முடியாது. ஆனா அடிமைகளாக இன்டென்சர்டு லேபர்ங்கிற பேர்ல கூட்டு போனாங்க. நம்ம புதுச்சேரியில இருந்தா முதல்ல அந்த ஏரியால இருந்தா கூட்டு போனாங்க. அடுத்து அங்க வந்தது யாரு? நம்மளுடைய இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்ம மொழி மறந்துட்டாங்க, தமிழை மறந்துட்டாங்க, பிரெஞ்சையும் மறந்துட்டாங்க. அவங்க தே ஸ்பீக் அ பாஸ்டர்ட் லாங்குவேஜ், இந்த எல்லா கலப்பும் சேர்ந்த ஒரு மொழியை வந்து அவங்க வந்து பேசுறாங்க. கிரையோல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அதைத்தான் பேசுறாங்க மொரீஷியஸ்ல. ஆனா கந்தசஷ்டி கவசம் நடக்குது. அந்த அவங்களுடைய பழமையான ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழர்கள். இது ஒரு ஆதாரம். தமிழர்கள் போனாங்க, அவங்களுடைய கலாச்சாரத்தை வச்சிருந்தாங்கிறது. குஜராத்திஸ் வந்து அடுத்து போனது எப்படி போனாங்க? இன்டென்சர்ட் லேபரா போல, அவங்க வணிகர்களா போனாங்க அந்த காலத்துல. ஸோ ஒரு காலத்துல தமிழர்கள் எப்படி போனாங்களோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி, அதை குஜராத்திஸ் வந்து அதுக்கப்புறம் வந்த காலத்துல குஜராத்திஸ் தான் போனாங்க. அதனால அவங்க வந்து வணிகத்துல ரொம்ப கெட்டிக்காரங்க. இந்த இதுல ஒரு டெக்ஸ்டைல வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பேக்லேஷ் இருக்குன்னா, ஒரு பின்னடைவு இருக்குன்னா, அந்த பின்னடைவு பத்தியே பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நிச்சயமா பாருங்க, அடுத்த வருஷம் நமக்கு காம்படிஷன் ரொம்ப சீரியஸா கொடுப்பாங்க. இருக்கட்டும், அப்படிப்பட்ட போட்டியை வரவேற்க தகுந்தது. அந்த போட்டியில நம்மளும் வந்து தொடர்ந்து முயற்சி செய்வோம், வெல்லுவோம் அப்படிங்கிறது நம்முடைய குறிக்கோளா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய நிலைமைக்கு குஜராத் மாதிரி ஒரு ஸ்டேட்டை மிஞ்சி வந்ததுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுல வந்து சொல்லுவாங்க, இந்த இதை
கரீபியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அங்க உள்ள ஒரு காலத்துல வந்து அந்த டீம் தான் இருக்கிறதுலேயே விவ் ரிச்சர்ட்ஸ் இவங்கெல்லாம் இருந்தபோது அந்த டீம் தான் உலகத்திலே பயங்கரமான வலிமை மிகுந்த கிரிக்கெட் டீமா இருந்தது. அப்போ ஒரு கிரிக்கெட்டியர் வந்து சொல்லுவாரு, இல்ல அந்த பசங்க ரத்தத்துல வந்து கிரிக்கெட் கலந்துருக்கு அப்படின்னு அந்த ஊர் பசங்களை பத்தி சொல்லுவாங்க அந்த காலத்துல. அதே மாதிரி குஜராத்தியுடைய ரத்தத்துல வந்து வியாபாரம் கலந்துருக்குங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். இன்றைய பிரதமர் வந்து குஜராத் முதல்வராக இருந்தபோது நான் இஸ்ரோவுக்கு வந்து ஃபினான்ஷியல் அட்வைசராக இருந்தேன். அப்போ எங்களுக்கு வந்து இதுல அகமதாபாத்ல வந்து அவங்களுடைய நிலம் ஒரு 80 ஏக்கர் நிலம் இருந்தது. எங்களுக்கு எங்கள் சென்டருக்கு அது தேவைப்பட்டது. அது கொடுக்காம தள்ளி போய்கிட்டே இருந்தது. அது என்ன இவர் வந்து சீஃப் என்கிட்ட சொன்னார், சேர்மன் வந்து அது எப்படியா வாங்கிடணும், நீ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. நான் என்னுடைய பேட்ச்மேட் விலாசினி குஜராத்ல இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், எதனால அந்த நிலம் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. இல்ல அதுல வந்து 12 ஏக்கர் வந்து எங்க ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால உங்க ப்ராஜெக்ட் வந்து நின்றுட்டு இருக்குனாங்க. நான் உடனே கேட்டேன், 80 ஏக்கர் நினைக்கிறேன் மொத்தம் இருந்தது. எங்களுக்கு உண்மையில தேவையானது 60 ஏக்கர் தான். மொத்தமா இருக்குங்கனால எல்லாத்தையும் கேட்டோம். நான் உடனே வந்து ப்ரப்போசலை மாத்திட்டேன், எங்களுக்கு 60 ஏக்கர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு இன்றைய பிரதம மந்திரியை போய் பார்த்தேன். போய் பார்த்தபோது அவர்கிட்ட வந்து நான் வந்து சொன்னேன், இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீமு, இதனால இந்தியர்கள் எல்லாருமே பலனடைவாங்க, அதனால இதுக்கு நீங்க பணம் வாங்கிக்க மாட்டீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க கேட்டாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா நாங்கள் பணம் கொடுக்கணும். அப்போ அவர் சொன்னாரு, மிஸ்டர் பாலா, நான் பணம் இல்லாமல் கொடுக்க மாட்டேன். நான் ஒன்று கேட்குறேன், நீங்க ஊர் ஊரா வந்து என்ன பண்றீங்க, என்ஆர்இபி பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு எழுதுறீங்கல்ல, இப்போ நான் உங்களுக்கு இதை என்னமா கொடுத்தேன்னா டொனேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் குஜராத்னு சொல்லி அங்கே போர்டு போடுவீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், இந்த முடிவுகள் என் சம்பந்தப்பட்டவை அல்ல, அது அரசு செய்ய வேண்டியது. நான் அந்த மாதிரி ஃப்ரீயா கொடுக்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய அமைச்சர்கள் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுவாங்கன்னாரு. உடனே நான் கொஞ்சம் பிளேட்டை மாற்றி போட்டேன். சார், எங்களுடைய அபிப்பிராயப்படி இங்கே எல்லாமே தீர்மானிக்கிறது நீங்க தான் அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்க இதில் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கீங்கன்னா, உங்க அமைச்சர்கள் சொல்றதை தான் கேட்கணுங்கிற நிலைமை இருந்தீங்கன்னா நாங்க வந்து ஃப்ரீயா வேணும்னு கேட்க மாட்டோம் சார் அப்படின்னு. அவருக்கு அது கொஞ்சம் உறுத்திருச்சு, எனக்கு பவர் இல்லைங்கிற மாதிரி சொல்றாரு என்ன. அது சரி, நான் பாக்குறேன்னாரு. அதுக்கு அடுத்து அன்னைக்கு சாயந்தரமே வந்து அவருடைய பிஎஸ் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாரு, கேபினெட் பாஸ் பண்ணிட்டாங்க சார், உங்களுக்கு வந்து 50% காஸ்ட்ல கொடுக்க போறோம். இட் வாஸ் குட். ஆனா 50% காஸ்ட்ல கொடுத்த குஜராத் முதல்வர் திரு நரேந்திர மோடி ஸ்டாம்ப் டியூட்டி 100% வாங்கினார் எங்கிட்ட இருந்து. அந்நேரம் தான் நான் சொன்னேன், இவர் முதல்வராக இருக்கலாம், குஜராத்தி இவரு ரத்தத்திலேயும் வந்து வணிகம் தான் ஓடுது. இதுதான் உண்மை. குஜராத்திஸ் ஆர் எக்ஸலண்ட் பிசினஸ் பீப்புள், சந்தேகமே இல்லாம. பட் காந்திட்ட அந்த மாதிரி பார்க்க முடியலையா சார்? அதாவது சில மனிதர்கள் வந்து கால இட வர்த்தமானங்களை மீறி வந்துடுறாங்க. காந்தி அப்படிப்பட்ட ஒரு மனிதர். பாரதி வந்து எப்படி வேல்ஸ் இளவரசருக்கு வாழ்த்துன்னு தான் பாடினார் முதல்ல. பாரதி வந்து எட்டயபுரத்துல பிறந்தவன், கடைசியில வந்து செந்தமிழ் நாடு என்னும் போதினில்லைன்னு சொல்லி தேன் வந்து பாயுது காதலன்னு தமிழ்நாட்டுக்காரனா தன்னை காட்டினாரு. அடுத்து பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர்னு இந்திய குடிமகனை காமிச்சாரு. அடுத்து வந்து மாகாளி பராசக்தி உருசிய நாட்டினர்கண் கடைக்கண் வைத்தால் அங்கே ஆகாவென் எழுந்ததுவார் யுக புரட்சி அப்படின்னு உலக குடிமகனை காட்டினாரு. கடைசியில காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு பிரபஞ்ச மகனா காட்டினாரு. வளர்ச்சி அது மாதிரி காந்தி வளர்ந்தார். நேற்று முன்தினம் வரைக்கும் ஏதாவது ஒரு கூட்டணியில போய் சேரப்போவதாக காட்டிட்டு இருந்த தவேகா நேற்று ரொம்ப உறுதியாக தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க தலைமையில தான் ஆட்சி வரும் தேர்தலுக்கு பிறகுன்னு விஜய் பேசிட்டாரு நேற்று. வேறொரு கூட்டணியில தமிழக வெற்றி கழகம் இணைய போவதாக பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தவேக தலைமையில தான் ஆட்சி அமையும் அப்படின்னு மாமல்லபுரத்துல தவேக சார்பாக ஒரு இஃப்தார் நோன்பு துறப்பு நிகழ்ச்சியை நடத்தி அதுல அவர் பேசிட்டாரு சார். அப்ப இப்போ 4 கார்னர் கண்டெஸ்ட் அப்படின்னு உறுதியாக பார்க்கலாமா, இல்லை இன்னும் அழுத்தங்களும் மாற்றங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? பாரதியார் மகாத்மா காந்தியுடைய வளர்ச்சியை பற்றி, மன வளர்ச்சியை பற்றி சொன்னேன். இது விஜயுடைய அறிவு வளர்ச்சி. இதுக்கு மேல நம்ம கூட எவனும் நிக்க மாட்டாங்கிற அறிவு தெளிவு. அதனால சொல்றாரு எங்களுக்கு யாரும் வேண்டாம். நான் நினைக்கிறேன் இதுக்கு மேல வந்து அவரை சேர்க்கிறதுங்கிறது வந்து கடினம் தான். ஏன்னா இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த ஸ்டாண்டை இவர் மாத்திக்குவாரு? நேத்து கூட சொன்னேன், இன்னும் வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னேன். நேத்து கூட சொன்னேன். இன்னைக்குதான் முதல் தரமா அவர் வந்து திருவாய் மலர்ந்து அருளி இருக்கிறார். அதனால இதுக்கப்புறம் வந்து கடினம், மிக கடினம். அவருடைய சேதான் ஃபைனலா இல்ல அவருக்கு மேல யாராவது இருக்காங்களா?
நிழல். தாவேக்கால அவருக்கு மேல யாரும் இல்ல. ஆனா தாவேக்காவுக்கு மேல ஒரு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்ன சொல்லுது? இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அத பார்க்கணும். சக்திங்கிறத பல பொருள்ல எடுத்துக்கலாமா சார்? சரி, எடுத்துக்கங்க. சரி. ஏன்னா அப்படிப்பட்ட சக்தியுடன் கூட்டம் இது பேச்சு நடந்ததுன்னு கூட செய்திகள்லாம் வருது. நமக்கு தெரியாது. தகவல்லாம் வந்தது சார். தகவல்லாம் வருது. அதனால தகவல்லாம் அதெல்லாம் பேச வேணாம் சார். பேசுறதுக்கு தகுதி இல்லாத பேச்சுக்கள் அது. ரைட். நான் அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்து என்ன பத்தி தாவேக்காவை பத்தி பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டே வருகின்றன அப்படின்னு நேத்து விஜய் பேசும்போது குறிப்பிடுறாரு. இந்த 90 சீட்டு 2.5 ஆண்டு முதலமைச்சர் அப்படிங்கிற செய்தி எல்லாம் முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதையெல்லாம் பப்ளிக் மீட்டிங்ல சொன்னது வந்து அவர் கூடவே நேற்று அந்த இஃப்தார் விருந்துக்கு வந்த ஆதவ் அர்ஜுனா தான். அப்போ வேண்டுமென்றே இப்ப வதந்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன, தாவேக்காவே பரப்புதுன்னு அர்த்தம். அது அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? இல்ல, அவர் சொல்ல வருது, நாங்க கூட்டணியில ஆர்வமா இல்லை, நாங்க ஆர்வமா இருக்க மாதிரி வதந்திகள் பரப்பப்பட்டன. ஆதவ் சொன்னது அவங்க எங்ககிட்ட வந்து பேசினாங்க, ஆஃபர் பண்ணாங்க. அப்படி எடுத்துக்கலாம். நாங்களும் யார்கிட்டையும் பேசல, யாரும் எங்ககிட்டயும் பேசல அப்படின்னு எல்லாம் நிர்மல்குமார் சொன்னார்ல. நிர்மல்குமார் சொன்னாரு. இப்ப கடைசியில் அந்த கட்சியில விஜய் சொல்றது தானே ஃபைனல் வேர்டா எடுத்துக்கணும். ஃபைனலாக வரணும். சரி. அதாவதுங்க, இது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சரி, அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளும் சரி, விஜயுடைய கட்சியை வந்து ஒரு பூச்சாண்டியா பயன்படுத்தி தங்களுடைய ஆதாயத்தை அதிகப்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் நடந்தது. இன்னைக்கு புதுச்சேரி முதல்வர் அதையே தான் பண்ணிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வந்து பயன்படுத்தி பலனடைந்தது. திமுக கூட்டணியில மற்றவங்களுக்கு அதையெல்லாம் காட்டி பலனடையக்கூடிய வலிமை இருக்கிற மாதிரி தெரியலையே சார். நேற்று சிபிஐ 5 இடத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏற்கனவே மதிமுக 4 இடத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாம் வந்து 3ல இருந்து 2க்கு வந்துட்டாங்க. ஆனா சிபிஐ ஒண்ணு சொல்லியிருக்காங்க. நான் என்ன கருத்து சொல்றேன் அதையும் சொல்லியிருக்காங்க. முதல்வர் சொன்னாரு, எங்க இடத்தையும் நாங்க குறைக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் இத்தனை கட்சிகள் வந்ததுனால அப்படின்னு கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மற்றவங்களையெல்லாம் மட்டும் எதிர்பார்க்க கூடாது, திமுகவும் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு. நான் நினைக்கிறேன் அவங்களும் 2-3 தொகுதியாவது குறைச்சிக்கோங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சிபிஎம் வந்து நாங்க அதிக தொகுதிகள் கேட்டோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தவங்க 6 தொகுதியாவது கொடுக்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு இறங்கி வந்திருக்காங்க. அப்ப இன்னைக்கு 6க்கு மேல கேட்கிற மாதிரி அவங்க இல்லை. பேச்சுவார்த்தை நடக்கும். அப்ப அதேதான் விசிகாவுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஆமா, அப்படித்தான் திமுக ஸ்டாண்டா இருக்கும். விசிகா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிப்பாரு. விசிகா இந்த கூட்டணி விட்டு போக மாட்டாங்க. போக மாட்டாங்க. இருக்கக்கூடாது. ஏன்னா இது போன தேர்தலில் எந்த மனக்கசப்பும் கிடையாது. போன தேர்தலில் எந்த மனக்கசப்பும் கிடையாது. 6 அதிருப்தி இருந்தது, மனக்கசப்பு இல்ல. 6 சீட்டுங்கிறதுல அதிருப்தி இருந்தது, ஆனா மனக்கசப்பு இல்ல. இன்னைக்கும் அந்த சிச்சுவேஷன் வர முடியும். அதிருப்தி மனக்கசப்பு இல்லாத அதிருப்தியோட அவங்க வந்து வர முடியும். ஏன்னா இன்னைக்கு சிபிஐ வந்து சொன்னது வந்து முக்கியமான ஒரு வார்த்தையை நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எங்களை வந்து வற்புறுத்தல, பிரஷர் கொடுக்கல, எங்கிட்ட நிலவரத்தை சொன்னாரு. நாங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் மை பொசிஷன், அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னாரு. நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதேதான் இவங்களுக்கும் பொருந்த போகுது. கூடுதலாக இடங்கள் கேட்டோம், ஆனால் கொடுப்பதை பெற்றுக்கொள்வோம்ங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய சொல்யூஷனாக தெரியுது. இந்த இடத்துலதான் 2 தரப்புலையுமே அந்த முத்து சுப்பிரமணியன்கிற நண்பர் அனுப்புனது பொருந்துதான் எனக்கு தெரியல சார். டோன்ட் மேக் பெர்மனன்ட் டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் டெம்பரரி மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு. அடுத்த சில நாட்கள் ருசிகரமாக இருக்கும், அவ்வளவுதான். இதுதான் சார் முக்கியமான. நம்ம ஈரான் போரை பத்தி பேசலன்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் சில பேர் வந்து எழுதியிருக்காங்க. ஆமா சார், சொல்றாங்க கரண்ட் பொசிஷன் என்னன்னு சொல்லி பேசணும்னு சொல்றாங்க. நாளைக்கு அதையும் பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம். நாளைக்கு பேசிடுவோம் சார். ரைட் சார், ரைட். சிஎம் இன்னொரு ட்வீட் போட்டிருந்தார் சார், அதோட நிறைவு செய்யலாம் சார். 2 மேடைகள்ல எது தமிழ்நாட்டுக்கான மேடை அப்படின்னு. எங்களுடைய மேடையில வளர்ச்சி பற்றி பேசுறோம், சாதனைகளை பற்றி பேசுறோம், தரவுகளை பற்றி பேசுறோம். இன்னொரு பக்கத்துல ஆர்ப்பாட்டம்னு சொல்லிட்டு அங்க கொள்கை இல்லாதவர்கள் ஆபாசங்களையும் அவதூறுகளையும் அள்ளி இறைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வளர்ச்சியை பற்றி பேசும் எங்களோடவே தான் இருப்பாங்க அப்படின்னு நேற்று இன்னொரு செய்தியை போட்டிருக்கிறாரு.
அதை பற்றி உங்களுடைய பார்வையை தெரிஞ்சுக்கிட்டு நிறைவு இந்த செய்யலாம். 5 ஆண்டுகளில் எப்படிப்பட்ட வளர்ச்சிக்கு வித்திடப்பட்டிருக்கின்றது, அந்த வித்து எந்த அளவிற்கு ஏற்கனவே பலன் கொடுத்திருக்கிறது, இதையெல்லாம் உணர்றவங்களா இவங்க தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா, எல்லாருமே இதை உணர்றவங்களா இருந்தாங்கன்னா 200 இல்லை 210 சீட்டு கிடைக்கணும் திமுக கூட்டணிக்கு. எந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த உணர்வு இருக்கிறது, அந்த உணர்வை எந்த அளவுக்கு இவர்கள் வெற்றிகரமாக செலுத்துகின்றார்கள், எடுத்து செல்கின்றார்கள் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அதுல நேற்று இன்னொரு ட்வீட்ல வந்து அவரு ஒரு வீடியோ, ஒரு ஆட்டோ டிரைவருடைய வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு. வளர்ச்சி திட்டங்கள் வந்து ஸ்டாலின் அரசு, எம்.கே. ஸ்டாலின் அரசுல வந்த மாதிரி எதுவும் இல்ல, நான் இதுவரைக்கும் திமுகவுக்கு வாக்களிச்சதே இல்லை, பட் இந்த 5 ஆண்டுகள்ல அவ்வளவு ஸ்கீம்ஸ் வந்திருக்குது, இதெல்லாம் அடுத்தாப்புல யாரு ஆட்சிக்கு வந்தா கூட இதெல்லாம் கை வைக்க முடியாது, அப்படி கை வைக்கிறதாக இருந்தால் இங்க தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பு வருங்கிறதுக்காக அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு அண்ணா சொன்னதை கோட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்றாரு. ஒரு எளிய மனிதர் ஒருவர், பட் எமோஷனலா பேசின மாதிரி அந்த வீடியோ இருந்தது. நீங்க அதை பார்த்தீங்களான்னு? நான் பார்க்கல, ஆனா அது முழுக்க உண்மை. நான் 35 வருஷம் அரசியல் வந்திருக்கேன். என்னுடைய வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து நான் இருந்த காலம் வரைக்கும் இவங்க தான் மார்க்சிஸ்ட் தான் ஆண்டார்கள். அதுல வந்து இட் வாஸ் அ கம்ப்ளீட்லி எ ப்ரோ புவர் கவர்மெண்ட், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த ஜாதிக்குள்ள உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறத பற்றி இவங்க உணர்ந்த அளவுக்கு அங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல வந்து உணர்ந்திருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால வந்து சில குறிப்பிட்ட குழுமங்கள், ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருந்த குழுமங்கள் தொடர்ந்து பவர்ஃபுல்லா இருந்துகிட்டே இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மை. மற்றபடி அங்க உள்ள அந்த ப்ரோ புவர்னா சாதாரண ப்ரோ புவர் இல்லை. தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கு நிலமில்லாத ஏழைக்கு கொடுங்கன்னு தான் சட்டம் இருந்தது முதல்ல. இப்ப என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல வெஸ்ட் பெங்கால்ல சட்டம் இருந்ததுன்னா நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்கு கொடுக்கணும் நிலத்தை, வேற யாரும் கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளி கவர்மெண்ட் நிலத்தை, புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிச்சிருந்தால் அந்த ஆக்கிரமிப்பை நீங்கள் லெஜிட்டிமேட் பண்ணுங்க, அவருக்கு பட்டா கொடுத்துருங்க அப்படிங்கிற அளவுக்கு புரட்சிகரமான திட்டங்கள் வகுத்தவங்க அவங்க. இது வந்து பெரும்பாலும் அவங்க வந்து அந்த அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க ரொம்ப பண்ணாங்க. அவங்க வந்து நம்ம முதல்ல பேசினதுதான் சார் நினைவுக்கு வருது. சிங்களரும் தமிழரும் பேசினா சொல்யூஷன் வராது, மீனவர்கள் பேசினா சொல்யூஷன் வருங்கிற மாதிரி அவங்க வந்து சாதிய பெயர்கள்ல சொல்லாம நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளர்கள்னு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பேன் லேபர் வேலை. இல்ல, அது கிட்டத்தட்ட சாதிய படிநிலையில ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல தானே அந்த கிளாசிபிகேஷன் வந்து சேரும் பெரும்பாலும். இல்ல சார், அது ரொம்ப பெரிய விஷயம் அவங்க பண்ணது. அக்ரிகல்ச்சர் ஃப்ரண்ட்ல இவ்வளவு பண்ணாங்க அவங்க வந்து பண்ணாங்க. இதுல வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல வந்து எல்லாருமே அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க, கோஆர்டினேஷன் கமிட்டின்னு சொல்லி. அவங்க வந்து வேலை இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி இந்த வழக்கமா கவர்மெண்ட் ஆபீஸ்ல என்ன பண்ணுவாங்க, சும்மாவது உட்காந்து சம்பளம் வாங்குறது, இதுல வந்து உயரதிகாரிகள்ட்ட வந்து மிரட்டலா பேசுறது, இது மாதிரிலாம் சில சம்பவங்கள் இருந்ததுனால வேலையில சுணக்கம் இருந்தது அப்படிங்கிறது உண்மை, அது சந்தேகம் இல்லை. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வேகமா நடக்கல. அதனால அவங்க பண்ணதும் ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணாங்க. எங்கேயாவது ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து நல்ல சிந்தனையோட இருக்கிறாரு, வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாருன்னா அவரை பத்தி அந்த யூனியன் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. யூ கோ அஹெட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து தங்களுக்கு இல்ல சிச்சுவேஷனுக்குள்ள சொல்யூஷனை வந்து ட்ரை பண்ணாங்க. நான் பல மாநிலங்களை பார்த்துருக்கேன். வெஸ்ட் பெங்கால் அளவுக்கு நான் கேரளா வந்து பார்த்துருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி ஆட்சி இருக்கு அப்படிங்கிற நிலைமையிலையும் 57 நம்பூதிரி பாட்டு வந்து தன்னந்தனியாக வந்த காலத்துல பண்ண அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் யாரும் மாற்ற முடியல. தொடர்ந்து வந்து இதுல கேரளாவில் நடந்து வந்து ஆல் ரவுண்டு டெவலப்மெண்ட். அதுக்கு ஒரு காரணம் இந்த கூட்டணி ஆட்சிங்கிறது. அந்தந்த குழுமத்தை சேர்ந்தவங்க தங்கள் குழுமம் வளரணும்னு நினைச்சதுனால ஒட்டுமொத்தமாக மாநிலம் வந்து அங்க வளர்ந்தது. மற்றபடி வேற எந்த அந்த ஃப்ரண்ட்லயும் எல்லா சமூகத்தினுடைய பிரதிநிதிகளும் இருக்காங்க, இந்த ஃப்ரண்ட்லயும் எல்லா சமூகத்தினுடைய பிரதிநிதிகளும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மாறினாலும் அந்த ஃப்ரண்ட்லயும் ஆட்சி மாறினாலும் ஏகே ஆண்டனி மாதிரி ஒரு லெப்டிஸ்ட் தான் வருவாரு அப்படிங்கிற நிலைமை இருந்தது. அதெல்லாம் வந்து கேரளத்துக்கு வந்து நன்மை செஞ்சது. மற்றபடி நீங்க உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத் எங்க பார்த்தாலும் வளர்ச்சி திட்டங்கள் இருந்தது. அந்த வளர்ச்சி திட்டங்கள் பெரும்பான்மையும் ஏற்கனவே வளர்ந்தவர்களை இன்னும் வளர்ப்பதாகத்தான் இருந்தது. மற்றவங்களை அவங்களுக்கு கீழே டிபெண்டா இருக்கிற மாதிரி தான் மாநிலம் வளர்ந்தது. ஆனா எல்லாரும் வளர்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தா நமக்கு ரொம்ப நிதர்சனமா தெரியும், இல்லை.
சில பேர் மட்டும்தான் வளர்ந்தாங்க. மற்றவங்க தே கண்டினியூ டு பி டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமா நடந்துச்சு. இந்த 5 வருஷத்துல நான் பார்க்கறது என்னன்னா, எம்பவர்மெண்ட் ஆஃப் த நீடி, எம்பவர்மெண்ட் ஆஃப் தி புவர், எம்பவர்மெண்ட் ஆஃப் தி அண்டர் பிரிவிலேஜ், இதுக்கு மிக மிக ஆழமான வித்திடப்பட்டிருக்கிறது திரு ஸ்டாலின் அவர்களுடைய இதுல. இவருடைய ஆட்சியில் வந்து குறை இல்லையா? நிச்சயமா இருக்கும். குறையில்லாத ஆட்சி எதுவுமே கிடையாது. அந்த குறையை பத்தியே பேசிட்டு இருக்கிற இந்த நிறைய பத்தி யார் இந்த குறையை பத்தி மட்டும் பேசுறாங்க? இந்த நிறைகள்லாம் வந்துருச்சேன்னு வைத்தறிச்சல் பண்றவங்க தான் அந்த குறையை பத்தி மட்டும் பேசுறாங்க. இந்த நிறையெல்லாம் நாசமா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த குறைகளை வந்து மிகைப்படுத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குரல் தான் அந்த வேலை செய்ய ஆள் இல்ல அப்படின்னு சொல்றதா? ஆமா, வேலை செய்ய ஆள்ல நீங்க போய் வேலை பாருங்க, எதுக்கு இன்னொருத்தரையே வேலை செய்ய சொல்றீங்க? என்ன அதனால வந்துங்க இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு விஷயத்துல வந்து தமிழ்நாடு வந்து சந்தோஷப்படும். ஒண்ணு, இவர் எடுத்த முயற்சிகளின் பலன்கள் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளேயே சில துறைகளில் பரவலாக நடந்து ஏறிவிட்டது, நம்மால் உணர முடிகிறது. இந்த நான் முதல்வன் திட்டம், அதே மாதிரி இவர் எடுத்த முயற்சிகளினால் எப்படிப்பட்ட பொருளாதார புரட்சி, சமூக புரட்சி வரப்போகிறதுங்கிறது இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாருல பிள்ளைங்களுக்கு, அதெல்லாம் எப்படிப்பட்ட திட்டம்ங்கிறது இவர் வந்து சொல்றாரு. பிளானிங் கமிஷன் இவர் வைஸ் சேர்மன் சொல்றாரு, ஏற்கனவே அது தெரியும். ஆமா, ஜெயரஞ்சன் சார் சொல்றாரு, ஏற்கனவே நாங்க பார்த்துருக்கோம்னு சொல்றாரு. ஆமா, அட்ரிஷன் நின்று போச்சு, ஸ்கூல்ல வந்து டிராப் அவுட் நின்று போச்சு பெருமளவு. இதெல்லாம் சாதனைகள். அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைகள் எதிர்கால பொறியியல் இயக்குநர்களாக, மருத்துவர்களாக, ஆட்சியர்களாக, காவல்துறை கண்காணிப்பாளர்களாக, அரசு துறையில் மிக மிக சீனியர் பொசிஷன் உட்கார்பவர்களாக உருவெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு சமுதாய புரட்சி. இதை பார்க்கும்போது இப்ப என்னை மாதிரி ஒருத்தங்களுக்கு வந்து நாங்கள்லாம் we were left of center, yes, because we stood by the constitution. நான் ஐஏஎஸ்ல ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒண்ணு தான் தீவிரமா இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் the constitution of India is my only boss, nobody else. அதான் உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது அந்த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ, அம்பேத்கர் அரும்பாடுபட்டு இந்த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அது கொண்டு வாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி இந்த பூவர் இந்த அண்டர் பிரிவிலேஜ் என்னென்ன பண்ண முடியுமோ, இட் வாஸ் நாட் தி ஹோல்சம் ஃப்ரூட்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன், பட் இட் வாஸ் லீடிங் டுவர்ட்ஸ் இட். அது சந்தேகமே கிடையாது. ஆமா, அப்படிப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்ட ஒரு முழுமையான ஆவணமாக அதை சொல்ல முடியாது. ஆனா அந்த இலக்கை நோக்கி போவதற்கான ஒரு சிறந்த ஆமா, அந்த இலக்கை நோக்கி போவதற்கான அடித்தளம் மிக மிக வலிமையாக இடப்பட்டது அம்பேத்கர்னால. இன்னைக்கு உள்ள இந்த அரசு எல்லா சுமைகளையும் சிரமங்களையும் மீறி, இன்னைக்கு முதல்வருக்கு உள்ள சிரமங்கள் வந்து சாதாரணமான சிரமங்கள் கிடையாது. ஒரு ஒன்றிய அரசு அடிப்படை கோட்பாட்டில் விலகி நிற்கின்ற ஒரு ஒன்றிய அரசு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இவங்க சொல்றாங்க, வர்ணாசிரமத்தை ஆதரிக்கிற ஒரு அமைப்பிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கு ஒன்றிய அரசு. அடிப்படையிலேயே வந்து வேறுபட்டவர்கள். இவருடைய கட்சிக்குள்ளேயே வந்து பழமைவாதிகள் இருக்கலாம், ஆனா அவர்களையும் சமாளித்து அவர்களை மீறி புதுமை திட்டங்களை கொண்டு வருவது, செயலாக்குவது என்ற திறம், இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு இதுல இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவங்க, நிர்வாகத்தை பத்தி புரிஞ்சவங்க, நாட்டுல ஒவ்வொன்று எந்த இம்பாக்டை கொண்டு வந்துச்சுன்னு தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரியும் எப்படிப்பட்ட ஒரு அமைதி புரட்சியை திரு ஸ்டாலின் நிகழ்த்தி இருக்கிறார். ஆமா சார், நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தவர், நீங்க மாற்றங்களை சொல்றீங்க, நீங்க புரிஞ்சுக்குவீங்க. செய்திகளாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற நானும் அதை புரிந்து கொள்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு மக்களிடத்துல போச்சான்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த ஆட்டோ டிரைவருடைய வீடியோ வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லுது. அதைத்தான் இவர் வந்து எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு முதலமைச்சர். ஆமா, சீன யுத்தத்து சமயத்துல காதுல வந்து இந்த ஓலையை போட்டிருப்பாங்க, காதுல ஏழை, அந்த ஓலையில வந்து ஒரு சின்ன வெள்ளி கம்பி ஒன்று இருக்கும். அத ஒரு பெண் யுத்த நிதியா கொடுத்தாங்களே, அவங்க கொடுத்தது எவ்வளவு பெரிய விஷயம். இப்ப இதுல வந்து தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவர் இந்த ஹார்வர்ட் தமிழ் சேருக்குன்னு சொல்லி 5 லட்சம் ரூபாய் கொடுத்தார். அந்நியாரும் ஒருத்தர் வந்து கேட்டாங்க, நீங்க 25 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க. அவர் உண்மையை சொன்னார், நான் கொடுத்த 25 லட்சத்தை விட அவர் கொடுத்த 5 லட்சம் ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் உண்மை. அதனால இன்னைக்கு வந்து இந்த ஏழை எளியவர்கள் மத்தியில வந்து இந்த உணர்வு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா இது வந்து இவங்களுக்கான அரசாக ஒருவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா விதமான சிரமங்களையும் ஃப்ரம் அவுட் சைட், ஃப்ரம் இன்சைட், எல்லா விதமான சிரமங்களையும் மீறி நடத்தி கொண்டிருக்கிறார்.
இது தொடர்ந்ததுன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லது. சந்திரபாபு நாயுடு 3rd term கிடைச்சிருந்ததுன்னா அவர் அர்பன்ல பட்ட கான்சென்ட்ரேஷனுக்கு அடுத்து ரூரல் சைடுக்கு போயிருப்பாரு. அவருக்கு 3rd term கிடைக்கல. அதனால ஆந்திரா எந்த அளவுக்கு பின்னடைவை சந்தித்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு பின்னடைவை யாரும் ஏற்படுத்திட முடியாது. ஏன்னா இவர் போட்டு வச்ச ஒருத்தர் சொன்னார்ல, அந்த நான் திமுகவுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டதில்லை, இனிமே திமுக ஓட்டு போடுன்னு சொல்லி காரணம் சொன்னார்ல. ஏன்னா இவர் ஆரம்பிச்சு வச்சது இனிமே யாராலையும் நிப்பாட்ட முடியாது. அது இந்த 5 மாநில தேர்தலில் கிட்டத்தட்ட நம்ம 3 மாநிலத்தை பத்தி இன்னைக்கு பேசி இருக்கிறோம் சார். தேர்தல் களத்தை பத்தி பேசல, மாநிலங்கள்ல உண்டான குரோத்தை பத்தி பேசி இருக்கிறோம். அதுல வெஸ்ட் பெங்கால்ல திரும்ப நீங்க ஆட்சியில இருந்த போது இருந்த கட்சியினுடைய கூட்டணியினுடைய ஆட்சி திரும்ப இப்போதைக்கு வருமானு தெரியல. இப்ப கண்டிப்பாக இந்த தேர்தலில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக தெரியல. கேரளாவும் தமிழ்நாடுமாவது, கேரளால பினராயி விஜயன் 3வது முறையும், இங்க மு.க. ஸ்டாலின் 2வது முறையுமாக வெற்றி பெற வேண்டும், மக்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய விதமாக இன்றைய உரையாடல் இருந்தது. நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.